நம்முடைய செயலே நம்மளை தீர்மானிக்கிறது. சுலேகா ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கடகராசி நேயர்களே, மே மாதத்தை பொறுத்த வரையில் 2ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெற்று சுக்கிர பகவானுடன் இணைந்திருக்கிறார். அவர் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாதகஸ்தானத்திற்கு 14 தேதியில் இந்த வைகாசி மாதம் பிறக்கும் பொழுது அங்கே வருகிறார். அந்த இடத்தில் குரு பகவான் வீற்றிருக்கிறார். அவர் 9ஆம் இடத்து அதிபதி, 6ஆம் இடத்து அதிபதி. அவருடன் சூரிய பகவான் இணையப் போகிறார். இந்த கருத்துக்கள் சிலதெல்லாம் நாம கொஞ்சம் பார்க்கணும். எங்க எது என்ன நடக்கிறதுங்கிறத கொஞ்சம் நாம பார்க்கணும். அதே நேரத்தில் 3ஆம் இடத்தில் கேது பகவான் மிக அருமையாக வீற்றிருக்கிறார். அபோகிலஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். அப்போ என்றால் பாதி, கிளம் என்றால் வெட்டுதல், பாதி வெட்டி பாதி நன்மையை உங்களுக்கு செய்வார். அவர் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். சனீஸ்வர பகவான் என்று சொல்லக்கூடியவர் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார். 8ஆம் இடத்தில் அவர் இருந்து 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அதே நேரத்தில் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அவருடைய பார்வை விழுகிறது. அதே நேரத்தில் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்திலையும் அவருடைய பார்வை விழுகிறது. இந்த பார்வைப்படும் இடங்கள்ல கொஞ்சம் கவனம் வைத்துக் கொள்வது நமக்கு நல்லது. ஏன்னா நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா, உடனே நம்மளுக்கு இப்போ அஷ்டம சனி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவீங்க. முதல் விஷயம், அஷ்டம சனி உங்களுடைய லக்னம், ராசி, அதே நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் எங்கே சனி பகவான் வீற்றிருக்கிறாரோ அந்த இடத்தையும் கருத்தில் கொண்டுதான் அஷ்டம சனியை கால்குலேட் செய்ய. மற்றபடி அஷ்டம சனியை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா சரியாவே வராது. பயப்படாம இருக்கணும். பயம்தான் செட் ஆகாது. ஏன்னா ஏற்கனவே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு தழும்பிக்கை, ஒரு மனம் ஒரு நிலையிலேயே இருக்காது. அவ்வாறு அந்த நிலையிலேயே இல்லாத பொழுது அந்த மனத்தை நாம் மாற்ற வேண்டும். அப்போ ஒரு யோகா, ஒரு மெடிடேஷன், இதெல்லாம் செய்யறது உங்களுக்கு நல்லது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கடகராசியில பிறந்தவர்களுக்கு ஒரு மிக சிறப்பான விஷயம் என்னன்னா, மாதத்திற்கு ஒரு மாசத்துல 30 நாள் அப்படின்னு சொன்னா, இந்த 30 நாள்ல 2 நாளை மட்டும் விட்டுவிடுங்கள். பாக்கி 28 நாட்களும் உங்களுடைய ராசியினுடைய அதிபதியை நீங்கள் பார்க்கலாம். அப்படி இந்த ராசி அதிபதியை நீங்கள் பார்க்கும் பொழுது தினமும் நீங்கள் சந்திரனை பார்த்து நீங்கள் ஒரு தியானமோ மெடிடேஷனோ செஞ்சீங்கன்னா உங்களை நீங்களே பூஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுடைய செயல்பாடுகள் மாறும். செயல்ல ஒரு புதிய உத்வேகம் வரும். செயல்ல ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கை வரும். உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் ரொம்ப அற்புதமா இருக்க போகுது. அதே நேரத்தில் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது. இதெல்லாம் ஒரு சிறப்பு. அப்போ இங்க ஏற்கனவே சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கிறாரே, குடும்பம் எப்படி சார் விருத்தியாகும் அப்படின்னு நம்ம சொன்னா, இப்பொழுதிலிருந்து நீங்கள் அதற்கான வேலையை தொடங்குவீர்கள். 2025ஆம் வருடம் உங்களுக்கு சந்தான பிராப்தி கிடைக்கும். அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். அதே நேரத்தில் அதற்கான தடங்கல்களும் இருக்கும். நாம் ஒன்று நினச்சிட்டு இருப்போம், அந்த இடத்துல ஒரு தடங்கல் வரும். இப்போ சிலர் இந்த ஐவி ட்ரீட்மெண்ட்டு, இந்த ஐயோ ட்ரீட்மெண்ட்டு, இது மாதிரியான குழந்தைகளுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது ஒரு தடைகள் இருக்கும். அந்த தடைகளை மீறி நீங்கள் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். 9ஆம் இடத்தில் ராகு பகவான் வீற்றிருக்கிறார். செவ்வாய் பகவான் புத பகவானுடன் இணைந்திருப்பதால் வயிறு சார்ந்த விஷயங்கள், அதே நேரத்தில் மர்மஸ்தானத்தினுடைய பின்பாகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பைல்ஸு, மூலம், இது போன்ற வியாதிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இங்கே சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி ரிஷபத்திற்கு வரும் பொழுது உங்களுக்கு சில நல்ல விஷயங்களும் நடக்கும்.
அதே நேரத்தில் சில பாதகமான விஷயங்கள், குழந்தைகள் மூலமாக சில விரயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் உங்களுடைய கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் மிக அற்புதமாக இருக்கிறது. மேல் படிப்பு படிப்பவர்களுக்கு மிகுந்த சிறந்த காலம் அப்படின்னு நாம சொல்லலாம். அவங்க சிலர் வெளிநாடு வெளியூருக்கு போய் படிக்கணும்னு நினைப்பாங்க. அது மாதிரி நேரத்தில் கொஞ்சம் சீட்டில் பிரச்சனைகள் வரும், சீட்டு கிடைக்காம போகும். உடனே டென்ஷன் ஆகாதீங்க, இன்னொரு 2 வாட்டி முயற்சி செஞ்சீங்கன்னா கிடைக்கும். அதெல்லாம் ஒரு தடங்கல் தான். அந்த தடங்கல்களை மீறி நீங்கள் செய்ய வேண்டும். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை இருக்கிறது 5ஆம் இடத்தில். அதனால ஒரு தடங்கல் சனி பகவானால் வந்தாலும் குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அந்த குருவினுடைய அனுகிரகம், உங்களுடைய மூதாதையர்கள் செய்த அனுகிரகத்தினால நீங்கள் வெளியூர் வெளிநாடு சென்று படிப்பதற்கான பாக்கியம் இருக்கிறது என்கிறத மனசுல வச்சுக்கணும். அதே மாதிரி 2ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெற்றாலும், அதே அவர் 11ஆம் இடத்திற்கு வருவதனாலும் உங்களுடைய தனஸ்தானம் அல்லது உங்களுடைய குடும்ப வருமானம் விருத்தி ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சின்ன இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் ஆஃபீஸில், ஒரு சின்ன ஒரு ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், இதெல்லாம் இங்கே கூடி வருவதற்கு இந்த மாதம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஆனால் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா தந்தை வழி பாட்டன் இவங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயம், ரத்தம் சம்பந்தப்பட்ட கிருமிகள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மூலம் பௌத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லை, இந்த வியாதிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் சூடு தவிர்த்து உணவுகளை உண்டு, அதன் ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் உட்கொள்வது உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு 60லிருந்து 70% சிறப்பான அற்புதமான மாதம் தான். பேலன்ஸ் ஒரு 30லேருந்து 40% உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து அதன் மூலம் நீங்கள் தெளிவடைய வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.